Hi friends, welcome back to Mama's Bed. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களே வீட்டு பக்கம் போய் ரொம்ப மாசமே ஆகுது. மாசம் இல்ல, நாள் தாச்சு. ஒரு 20 days இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டோட அப்டேட் பார்த்து 20 டேஸ்க்கு மேல இருக்கும். ஓகே, அதனால என்ன பண்றாங்க, ஆக்சுவலி அங்க ஒர்க் போயிட்டு இருக்குது. சோ என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வச்சிருந்த செடி வந்து பூச்சி வச்சு போயிருந்தது, அதுக்கு மருந்து வாங்கி அதையும் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அங்க போயிட்டு என்ன நடக்குது, என்னென்னலாம் நாங்க பண்றோம்ன்றத இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபன்னா போவோம். வாங்க. மகேஷ் ராஜா செடி பூச்சி வச்சிருக்கு, ஆனா என்னமோ போட்டுருக்கு. அது என்னது, வரட்டி மாதிரி ஏதோ உள்ளத்துக்கு போட்டுருக்குது. இதுதான் சாணி. லெமன் இருக்கு பாத்தியா? எங்க இருக்குது? இங்க இருக்கு லெமன். ஆனா செடி எல்லாம் இது பூச்சி அடிச்சிருக்குப்பா. அது அடிக்கணும்ல, மருந்து அடிக்கணும். லெமன் விட்டுருக்கு பாரு, எவ்வளவு லெமன் விட்டுருக்கு பாரு. சரிவா, மா சாஞ்சி இருக்குது பாரு லைட்டா. ஏதோ சாரெல்லாம் கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பூச்சி பூசறதுக்கு. செடி பூசணிக்காவா தர்பூசணியான்னு சொல்லுங்க, ஆனா ஏதோ ஒரு செடி தான். ஆனா என்ன செடின்னு தெரியல. நிறைய பூ வச்சுக்குது. அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன காய் காய்ச்சிருக்குது, பூ பூத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது ஷீட்ஸ் பாருங்க, நிறைய குட்டி குட்டியா இருக்கு. வெளிப்பூச்சி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ள போய் பார்ப்போம். அவர் வந்து இந்த லெமன் செடிக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவரும் சேர்ந்து லெமன் செடிக்கு மருந்து வாங்க போயிருக்காங்க, பூச்சி மருந்து வாங்க போயிருக்காங்க. போயிட்டு வந்து அடிச்சு விட்டாதான் இந்த லெமன் செடிக்கு நல்லா காய் காய்க்கும், பூக்கும், எல்லாமே செய்யும். வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? மருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். செடிக்கு மருந்து அடிச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டர்னால 4 செடியும் நல்லா இருக்குது. நம்ம லெமன் மட்டும் தான் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்குது, அதுக்கு மருந்து அடிச்சு விட்டுருவோம். மேல போனோம்ப்பா ஏறலான்ட்டு. அங்க வந்து பார்த்தா தலை கிருகிருன்னு இறங்கிட்டேன். ஏற முடியல, இதுக்கு எதுவுமே இல்லப்பா ஏறதுக்கு. இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வேண்டி இருக்குது. நீ ஏன் போன அவர்ல சுத்துது குச்சின்னு தான். ஓ, இங்க வந்தோன்னு சொல்றேன். ஓ, இது மேல ஏறுறதுக்கு மேல ஏற முடியாது. தலை கிருகிருச்சா இறங்கிட்டேன். பாரு எப்படி ஏறன்ட்டு தவின்னு. மருந்து ஃபுல்லா ஊத்த போறீங்களா? ஃபுல்லா ஊத்தணுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? பாதி ஊத்திக்க போதும். மீதி எங்கப்பா வச்சுன்னு போறத? பூச்சி மருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணின்னு இருக்கேன். ஆமா, பூச்சி மருந்து இல்ல, இது நீம் ஆயில். நீம் ஆயிலா? ஆமா, பூச்சி மருந்து இல்லன்ட்டாங்க, அதனால நீம் ஆயில் வாங்கிட்டு வந்தோம். என்ன பண்ணணும்? ஊத்துவா, அப்பதான் உங்களுக்கு அந்த இது இருக்கும், ஃபோம் மாதிரி வரும்ல. போதும் போதும் போதும், ஊத்தினே இருக்கிற இஷ்டத்துக்கு. செடி என்ன வாஷ் பண்றியா? பாத்திரம் கழுவுற பூச்சி எல்லாம் ஓடி போயிடணும்பா. இத குளுக்குவா, மூடிட்டு குலுக்கிட்டு ஓகே, குலுக்கிட்டு பம்ப். நமக்கு இதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் கத்துக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஃப்ரீ டைம்ல மேல அதை பம்ப் பண்ணுமாமா. ஒரு டைட் ஆகிறதுக்கு ஒரு பாருங்க. டைட் ஆச்சுன்னா அதான் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். அது பிரஷர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதான். இது ஆக்சுவலி மிக்சிங்க்கு தானே இது அடிக்கிறது நம்ம பம்புல, இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, பாட்டில் நல்லா இருக்கு. சார் அச்சு விடு, காசாப்பழமா அச்சு விடு. திமுரு புடிச்ச பூச்சிங்களா போதும். ஆனா வேர்ல அடிக்க கூடாதுல்ல, வேர் உள்ளதான இருக்கு. இது பக்கத்து வீட்டுல இருக்கிற கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க வாத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதோ வாத்து ஓடுது, பயந்து ஓடுது. 3 வாத்து இருக்குது. இந்த வாத்துல பூச்சி சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுது இல்ல, அதனால கம்மியா இருக்கு. அவங்களோட தோட்டம் கார்டன்ஸ் இதெல்லாம். இது முருங்கை, கொய்யா, முல்லை, மல்லி, மிளகாய், செம்பருத்தி, மாதுளை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் மல்லி நிறைய வச்சிருக்காங்க.
இது தென்னை மரம். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை நெல்லிக்காய், செம்பருத்தி எல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து நந்தியாவட்டம்னு நினைக்கிறேன். ரோஸ் நந்தியாவட்டம். இதுதான் முள்ளங்கின்னு சொன்னாரு, முள்ளங்கி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் ரோஸ், பன்னீர் ரோஸ். எவ்வளவு ஸ்மெல் அடிக்க தெரியுமா இங்க நின்னா. அப்புறம் வந்துட்டு இந்த ரோஸ் செமையா இருக்குது பாக்கிறதுக்கு. அப்புறம் கனகாம்பரம் வச்சிருக்காங்கப்பா. கனகாம்பரம், துளசி, மோதலை. இதுக்கு வந்து பேப்பர் பூ, காகித பூ. இதுதான் அவங்களோட தோட்டம். என்னப்பா பூ? பாரிஜாத பூ. ஆமா, எடுத்து காதுல வச்சுக்கோ. காதுல வைக்கிறதுக்குள்ள தலையில வைக்க நல்ல ஸ்மெல். நீ ஸ்டைல் அப்படி காதுல வைப்பல்ல? காதுல இல்ல, தலையில எப்படி வைக்கணும். சைடு ரோஸ். சரி சரி, நல்லா இருக்கு. நல்ல கார்டன், நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடோட பேக் வியூ இது. சைடு அது பேக் கோஸ்ன்றதுனால அப்படி இருக்குது. நான் வீட்டுல இருந்து ஃப்ளவர் எல்லாம் கட்டிட்டேன். என்ன பேபிமா, ஆஃப்டர் a long gap? லாங் கேப் எல்லாம் கிடையாது. நான் எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதனால அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க, தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இன்னமும் கடையில தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் அப்படின்ட்டு. நோ வே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுல தான் சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கேன் இப்பெல்லாம். இன்னைக்கு நான் வந்து போன இடத்துல கூட என்ன வந்து சொன்னாங்க, நீங்க மேக்சிமம் வீட்டுல தான் சாப்பிடுறீங்க, கடையில சாப்பிடுறதுல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து யாருப்பா சொன்னது? சொன்னாங்கப்பா. இன்னைக்கு என்ன பார்த்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்கப்பா. ஓகேவா, இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, நிறைய மாற்றங்கள் வருதுன்னு தெரியுது. ஓஹோ. அதனால சரி, நம்ம இது என்னது, இதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்ச ஃப்ரெண்ட்ஸ். சரி, மாப்பிள்ள வராரு, ஒரு 4 நாள் சமைச்சிடணும்ல, எப்படியும் எல்லா திங்ஸும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடன்னு வாங்கி வச்சேன். வாங்கி வச்சது என்ன வச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டூர் போயிட்டோம். அதனால எதுவுமே நாங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்து வச்ச கொஞ்ச நேரத்தையே அவரு போலாம், கிளம்பலாம், கொடைக்கானல் போலாம் அப்படின்ட்டாரு. சரி, அதனால எல்லாத்தையுமே இப்பதான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கல, அப்புறமா வாங்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ். சரி, அப்படி நீ என்னத்த வாங்கினா என்ன வேஸ்டா போச்சு அதை சொல்லு. ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாவே வேஸ்டா போச்சு. நாங்க மறந்துட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க கவர் இருந்தது கவனிக்கவே இல்லை. அதனால அந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாவே வேஸ்டா போச்சு. ஆப்பிள் மட்டும் தான் அதுல மிச்சம். வேற எல்லாமே வந்து அழுகி போச்சு. பப்பாயா, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது முலாம்பழம், அதெல்லாம் வந்துட்டு இதாயிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு பண்ணிட்டு இப்ப வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. ஏன்னா வந்துட்டு சாப்பிடணும்ல, நாங்க ரெகுலரா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். சரி, அதனால சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக சரி திரும்பி போயிட்டு இதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன். மாம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் வந்து முலாம்பழம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்பவே டக்கடன்னு ப்ரொவிஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சேன். ஏன்னா மூட்டையா இருந்தது, எடஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணி புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி. நீ வாங்கி வந்த தக்காளி 5 தக்காளி அழுகுன தக்காளி, 6 தக்காளி அழுகுன தக்காளி. இப்ப வாங்கி வந்ததுல நான் இத பாக்காம எடுத்து வச்சிருந்தேன்னு வையேன், இப்ப என்ன ஆயிருக்கும் தெரியுமா, இருக்கிற தக்காளி எல்லாம் வேஸ்டா போயிருந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் குப்பையில பண்ணணுமா? அவங்கதான், நீ கடைக்காரங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது, நீ தான் வந்து கடையில பார்த்து பொறுக்கி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு மருந்து அடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது நான் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கடன்னு நம்ம வந்து என்ன பண்ணோம், எலிவேஷனுக்கு தான் இப்போ இது பண்ணணும். நம்ம இப்ப போடணும், நாங்களே சொந்தமா போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எலிவேஷன் டிசைன். ஆல்ரெடி ஒரு சிலதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா நடுவுல என்ன பண்ற அந்த ஸ்ட்ரைட் இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அது போய் டைல்ஸ் பாத்துட்டு வந்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. அப்பதான் நமக்கு அந்த எலிவேஷன்ல டைல்ஸ் ஒட்டுறதா, ஸ்டோன் மாதிரி ஒட்டுறதா என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு டைம் கிடைக்காம சுத்தின்னு கிடக்குறோம். ஏதாவது ஒரு ஒர்க் கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாம்ப்பா. இனி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கல்யாண மூட்ல வந்துருவோம் நாங்க. ஆமா, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலிவேஷன் முடிக்கிறதுக்குள்ள நம்ம இதை கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க எலிவேஷன் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளும் கல்யாணம். ஆமாப்பா, எல்லாம் அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆயிடுவோம். என்னவா நீ பயங்கர பிஸி ஆயிட்ட இப்போ. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கூட இப்ப வர வர பேசுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன், பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாருமே பிஸியாவே ஒரு பக்கம் சுத்தின்னு கிடக்குறோம். கிடுகிடுன்னு எடுத்து வை எல்லாத்தையும். மௌலிக்கு வயிற்று வலின்னு சொன்னீங்க. வயிற்று வலி எல்லாம் இப்ப சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துட்டோம். இப்ப அது ஒண்ணும் இல்ல, வெளியில ஃபுட்டு நானே வாய மூடின்னு இருக்கிறேன், நீ எதுக்கு என்ன நோண்டுற?
அது ஒண்ணும் இல்ல, வெளியில சாப்பிட்டது ஏதோ டைஜஷன் ஆகாம நீ நல்லா சரியா. அந்த பிளைட்ல சாப்பிட்ட அந்த பர்கர் வந்து அவனுக்கு ஒத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அவங்க சொன்னாங்க கடையில வந்து இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கிற பொருளை குத்தா தின்னாது, அது எதையோ ஒரு 1க்கு 2ஆவே தின்னுபுட்டு இழுத்துக்கிச்சு பிரச்சனைங்க ஏதோ ஆயிடுச்சு. அதனால அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வீட்டுல சாப்பிடுங்க தம்பி, கொஞ்சம் வெளியில சாப்பிடறத கம்மி பண்ணுங்க தம்பி அப்படின்னாங்க. சரி சரி சரின்னு மண்டையாட்டிட்டு வந்துருக்குது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மெடிசன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கான். யார் யார் ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க. நிறைய மழை பெஞ்சுனுக்குது இல்ல? ஆமா, இப்ப கூட பெய்யுதுன்னு நினைக்கிறேன். திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை. போயிட்டோம். ஆமா, நம்ம ஏரியால மழை பெய்யணும். மெயினா கட்டடம் போட்டது ஸ்ட்ராங் ஆகட்டும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஜூலை ஸ்டார்ட் ஆனாலே மழை வருமேப்பா. ஜாலியா வந்துட்டு நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து நான் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை சுற்றி. ஐயோ, மழையும் அதுவுமா பாரு எவ்வளவு கஷ்டப்படுது பேபிமா. எதெல்லாம் யாருக்கு யார் வந்து எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லக்கூடாது. என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்களே? என்ன இப்படி பேசினா அப்புறம் நிறைய பேர் கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்றீங்க. நல்லா தான் இருக்கு பாக்கும்போது. பட் நானும் சீரியஸா எடுத்துக்கல. செம பண்ணா பண்றீங்க, செமையா இருக்கு, நல்லா யோசிக்கிறீங்க. இதே மாதிரி யோசிச்சு நிறைய கண்டென்ட் எங்களுக்கு கொடுங்க. கண்டென்ட் ஆமா, கண்டென்ட் எங்களுக்கும் கொடுங்க. நாங்களும் வந்து உங்க பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தோசை சுடணும். தோசை சுட்டு சாப்பிட்டு போய் தூங்கணும். மழைக்கு அதுக்குமா கொஞ்சம் போயிட்டு ஏசில கொஞ்சம் ஜாலியா பட்டுன்னு அப்படியே ரீல்ஸ் பார்த்துன்னு சுகமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இங்க எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கேன். கழுவி வச்சது எல்லாத்தையும் நிரப்பணும். எப்ப நிரப்புறதுன்னு தான் தெரியல. அதுக்கு நம்ம நேரம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், எவ்வளோ இது இருக்கு. வாஸ்து பிரகாரம் தானே எல்லாத்தையும் செய்வேன் நீனு. அதுக்குன்னுப்பா எனக்கு யாரோ கலைச்சிருக்காங்க பாரு. ஆமா, நீ வர்றதே சந்தேகம். ஒன்னு விட்டா நான் தான் வருவேன். இல்ல உங்க அக்கா தான் பண்ணிருக்கோம், பாக்கி அக்கா தான் பண்ணிருக்கோம். இது தூக்கி அங்க வைக்கும், அது தூக்கி இங்க வைக்கும். அது செஸ் போர்ட் எல்லாம் பயங்கரமா விளையாடும் போல் இருக்குது. அதனால இடத்த மாத்தி 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 எந்த இடத்துல எது வச்சோம் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி வந்து நிக்கணும் நம்ம. சரி உடச்சிடாத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் தோசையை ஊத்தி சாப்பிட்டு இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணுவோம். வாங்கி இந்த ஃப்ரூட்ஸ் திருப்பி அப்படியே தான் கிடக்குது. இது வந்து நாளைக்கு வந்துட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். இது வந்து என்ன பண்ணா மல்கோவா மல்கோவா சொன்னாரு. சும்மா கட் பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. இந்நேரத்துக்கு வேணாம், நாளைக்கு பழுத்திச்சுப்பா. ஒரு பேப்பர்ல சுத்தி வைங்க, பழுத்துரும். கட் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு கட் பண்ணிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வந்து நாளையில இருந்து நல்லா வந்து சமைச்சு ஹெல்த்தியா சாப்பிடணும். நீங்களும் ஹெல்த்தியா இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க சரியா. வெயிட் லாஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என் வெயிட் லாஸ் பத்தி கேக்குறீங்க. அடுத்த வீடியோல நான் பேசுறேன். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாக். ஓகே பாய்.